நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1, 2 மற்றும் 2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 2:36 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:35 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:58 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:58 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்குடன் செயல்படுவது மிக நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாக நிறைவேறும். தாராள பணவரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மாமன் மைத்துனருக்கு உதவிகளை இன்று செய்து கொடுப்பீர்கள். இன்று மிகவும் பொறுப்புடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகளும் இன்று நிறைவேறிவிடக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று கண்டிப்பாக நல்லதொரு புரிதல் ஏற்பட கொடுங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று உறவுகளுடன் ஏற்படக்கூடிய மனக்கசப்பான சூழல் கண்டிப்பாக இருந்தாலும் மாலை நேரத்திற்குள் எல்லாம் சரியாகும். காசு பணத்தை மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட சந்தான பாக்கியம் கிட்டக்கூடும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். என்ன ஒன்று, காதலுக்காக கொஞ்சம் குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுயமான சிந்தனையை மேற்கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று அற்புதம் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. தெளிவும் கண்டிப்பாக பிறக்கக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்கள் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பரணி. இன்று நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மிருகசிரிஷம். இன்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. நலம் தரும் வேலைகளில் கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று எதிரியிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும்.
சமூக நிகழ்வு கொஞ்சம் கவலை கொடுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் குளறுபடியை தாமதமின்றி சரி செய்யவும். பங்குச் சந்தைகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கமிஷன் துறையிலும் இன்று லாபம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். அளவான பணவரவும் கிடைக்க கொடுங்க. தெய்வீக நம்பிக்கை மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுக்கும். நிம்மதியும் ஏற்படுத்தும். பணியாளர்கள் பணி விஷயமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று வாக்கு உண்மையால் எதையும் சாதித்து காட்டுவீர்கள். புதிய பதவி புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடும். மேலிடம் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல மதிப்புக்கு இன்று நீங்க ஆளாவீர்கள். இன்று புத்தி தெளிவுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புத்தி கூர்மையுடனும் இன்று காணப்படுவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். பெண்கள் இன்று எதிலும் கவனம் கொள்வது நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது நல்லது. பெண்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மன தெளிவும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கோவில் குளங்களுக்கும் சென்று வர பார்ப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். ரோகிணி யதார்த்தமாக அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று நீங்கள் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு திட்டங்கள் கண்டிப்பாக கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரீஷம் இந்த நாள் வெளி உலக தொடர்பு விரிவடையும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் உதவியாக இருக்க கொடுங்க. செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். யார் மீதும் கோபம் ஏதும் பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல் நல்லதாகவே நடக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று படிப்படியாக வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சாமர்த்தியமான வெளிப்பாடு கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். உறவுகளிடம் அன்பு பாசத்தோடு நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான அளவில் பணிபுரிவீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்று எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் கவனம் இருக்கட்டும். எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் இருப்பது நல்லது. கவனமாக பணியில் ஈடுபடுவது மிக நல்லது. கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நண்பருடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உடல் உஷ்ணம் மட்டும் தயவு செய்து ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். கவனம் இருக்கட்டும். இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். இன்று உங்களுக்கு விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல இடங்கள் விற்பனை ஆவதன் மூலம் லாபம் ஏற்பட கொடுங்க. அதேபோல் பங்குச் சந்தையில் உள்ளவர்களுக்கும் லாபம் கிடைக்கக்கூடும். இன்று பெண்கள் குடும்பத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வும் காண்பீர்கள். பெண்கள் இன்று கண்டிப்பாக வாழ்க்கையை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். காதலை பொறுத்தவரை மிதுனம் ராசினியர்கள் திட்டங்கள் ஓரளவு பலிக்க கொடுங்க. நிம்மதியான சூழலும் வெளிப்படக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் தன்னிச்சையாக செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமையும். முயற்சி பண்ணுங்கள்.
இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நீங்க சிலருடன் நட்புடன் பழகுவீர்கள். காரியங்களை வெகு விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பழிக்க கொடுங்க. கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். கையில் இருக்கும் காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். திருபாதிரை. தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். எந்த ஒரு முடிவையும் நீங்கள் தெளிவாக எடுக்க வேண்டும். முக்கியமாக குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். இன்று நீங்க சில இடங்களில் கொஞ்சம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். புனர்பூசம். இன்று நீங்க பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. நட்புடன் இன்று நீங்க வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வெளி உலக பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வதற்கான சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். கொஞ்சம் எதிலும் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் இன்று அபாரமான திறமைகள் வெளிப்பட கொடுங்க. உடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். என்ன ஒன்று, சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் மட்டுமே உங்களுக்கு இன்று சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. சந்திராஷ்டிரம் தினத்தை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். சிலர் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள், அவரிடம் மட்டும் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள். சிலர் தனது சொந்த காரியங்களை சாதிப்பதற்காக உங்களை பயன்படுத்தக்கூடும், அதிலும் கவனம் இருக்கட்டும். கடகம் ராசினியர்கள் தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்குங்க. இல்லத்திலும் கலந்து பேசுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்று அதிக உழைப்பு ஏற்படக்கூடும். வளர்ச்சிக்கு குறைவிருக்காது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் பேச்சை மட்டும் கவனமாக பேசுங்கள். புதிய இனங்களில் பண செலவு இருக்கும். வாகனத்தில் பொறுமை வேண்டும். யாருக்கும் கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் இருப்பது நல்லது. வீணான விவகாரங்கள் நேரம் செலுத்தாதீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். காலையில் சமையல் செய்வதிலிருந்து பிள்ளைகளை அனுசரித்து செல்வதில் இருந்து பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே வழிநடத்துங்கள். யாருடனும் கோபம் கொள்ள வேண்டாம். என்று காதல் மனக்கசப்பையே கொடுக்கும். புரியாத புதிர் போல் இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். மன தெளிவை ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி இருக்கும். கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். பாடங்களை நன்கு படிப்பது நல்லது. மிக முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாகவும் கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்கள் தயவு செய்து கோபம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பதை நீங்கள் கவனமாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். யாருடனும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். மன தெளிவு என்பது கண்டிப்பாக வேண்டும். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பூசம். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறுங்க. குழப்பம் இல்லாமல் இருந்தால் வெற்றி இருக்கும். மன தெளிவை கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாருடனும் வீண் விவாதம் ஏதும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது சிறப்பு. கருத்துக்களை பரிமாறும்பொழுது கொஞ்சம் கவனம். ஆயில்யம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கூடுதலாகவே இன்று பண வரவும் கிடைக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தும். தேவையில்லாத விவாதங்கள் மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது.
எதை நினைத்தும் குழம்பி போக வேண்டாம். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். உடல் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. நண்பர்களுக்காக பரிந்து பேசுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்படுங்க. பண வரவுக்கு ஏற்ப செலவுகளை திட்டமிடுவீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலையின் தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்க கொடுங்க. இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெற முடியுங்க. எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பயனற்ற பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. பணி நிமித்தமாக வெளியூர் தங்குவதற்கான சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தில் இருப்பவருடன் தயவு செய்து வாக்குவாதம் வேண்டாம். தொலைபேசியில் பேசும்பொழுது கூட கவனமாக பேசுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். கோபப்பட வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். எதிலும் வெற்றி பெற முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு கூட சந்தான பாக்கியம் கிட்டக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை சின்ன குழப்பம் இருக்கும். என்ன முடிவெடுப்பது என்பது தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். அப்படியே விட்டுவிடுங்கள். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டுங்க. தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. பெண்களுக்கு அவ்வப்போது உடல் கோளாறுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவருக்கு இன்று அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். குழப்பங்களை படிப்படியாக சரி கட்டி விடுவீர்கள். மனம் போன போக்கில் தயவு செய்து செயல்பட வேண்டாம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டங்கள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று நீங்கள் யதார்த்தமாக நடந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பூரம் சிரமங்களை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள முடியுங்க. புத்துணர்ச்சியுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொலைந்து போன பொருட்களும் கையில் கிடைக்கக்கூடும். இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சீர்பட கொடுங்க. உத்திரம் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கமிஷன் துறையில் கூட லாபம் கிடைக்கும். இன்று உங்களுக்கு முடியாத காரியம் ஏதும் இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். கன்னி ராசினியர்கள் இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். உங்கள் செயல் திறமையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணிகளையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை புகழ்ந்து பேச கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூல காரணி பலம் பெறும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழல் உருவாகும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வம் சேரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கம் உயர்ந்து விடக்கூடும். எதிலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். உங்களை நாடி மற்றவர்கள் வரக்கூடுங்க. நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். பண தேவைகளை கடைசி நேரத்தில் அதிகரிக்க கொடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. ஆடை அணிகளும் வாங்குவதன் மூலம் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். வாகன யோகமும் ஏற்படக்கூடும். என்று முடியாத காரியத்தில் கூட முடித்து காட்ட முடியும். உடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காலம் கடந்து சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். என்று பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். திட்டங்களை அபாரமான முறையில் வகுப்பீர்கள். எல்லோருக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள்.
கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. பல நெருக்கடியிலையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார விரித்தம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். ஹஸ்தம். இன்று பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறிவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். மன மகிழ்ச்சி கூடிவிடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த சிரமங்கள் விலகி வருமானம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு பலிக்கும் நாளாக இருக்கக்கூடும். நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். இன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று சுய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கம் ஏற்படக்கூடும். ஓரளவு ஓய்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்குடன் செயல்படுவீர்கள். பல நலமும் கண்டிப்பாக பெற முடியும். தொழில் வியாபார நடைமுறை சீராக இருக்குங்க. சுமாரான அளவில் பணவரவு இருக்கும். பண வரவு கிடைப்பதனால் தாமதம் கொஞ்சம் இருக்குங்க. சில பணிகளை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியம் காட்டுவீர்கள். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக கிடைத்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்கக்கூடும். வாக்கு வன்மை ஏற்படக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு சுப செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. பெரிய மனிதர்களின் நட்பும் கிடைக்கக்கூடும். பல வகை யோகம் உண்டாடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புண்ணிய தலங்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படக்கூடும். சிலர் யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அடுத்தவர்கள் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. கணவனிடம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை மனதில் கஷ்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். காதல் கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் சோதனையிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வி கூட சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் கடினமாக இருக்க கொடுங்க. எதையோ நினைத்துக் கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. சுவாதி. இறைவன் அருள் முழுமையாக கிடைக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டாம். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்க கொடுங்க. நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மிகவும் பொன்னான நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம். என்று தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
பணிகளை இன்று நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீர்கள். எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு பலிக்க கொடுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையுங்க. இன்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களை பொது வாழ்க்கையில் தன்னை இணைத்துக் கொள்வீர்கள். எல்லோருக்கும் உதவிகரமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அடுத்தவருக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவியாக காணப்படுவீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று காணாமல் போக கொடுங்க. மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உங்கள் மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். சொத்து சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபார நடைமுறை திருப்திகரமாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று ஞாபக திறன் கண்டிப்பாக வளரும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். விளையாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் ஏற்பட கொடுங்க. எதிலும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. மற்றவரிடம் ஆலோசனை கேட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும். இன்று உங்களுக்கு பயணங்கள் இனிமையான பயணங்களாக இருக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அதிகம் காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. சிறிய அளவில் உடற்பயிற்சியை மேற்கொண்டு உடலை வலுப்படுத்துங்கள், அது போதும். இன்று பெண்கள் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிதானமாக செய்து முடிப்பீர்கள். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்பட்டுவிடும். இன்று காதல் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற எண்ணம் வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் சுயமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். செயல்திறன் இன்று ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். ஞாபக சக்தி உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். அனுஷம், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஞாபகத்திறன் கண்டிப்பாக வெளிப்படுங்க. குடும்பத்தில் அமைதியும் உண்டாக கூடும். தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சோதனைகளும் கடந்து வெற்றி பெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கேட்டை, திருமண முயற்சிகள் தடபுடலாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பு வட்டம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதிவிடக்கூடும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. தனுசு ராசினியர்கள், இன்று நீங்கள் எதிலும் பொறுப்புடன் செயல்படுவது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக நல்லது. எது சரி எது தவறு என்று யோசித்து பேசுவது மிக மிக நல்லது. ஞாபக சக்தி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு சின்ன சின்ன குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் சரியாகும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான செயல்திறனையும் பெறுவீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பணிகள் இனிமையாக நிறைவேறும். உபரி பண வருமானம் கிடைக்கும். அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். இன்று வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. காரிய அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவரை கவருவீர்கள். எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக கிடைக்குங்க. பணபரவும் சீராக இருக்கக்கூடும். கூடுதல் நன்மை பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. நடைமுறை சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று நீங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும்.
பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும். இன்று மாணவர்கள் தயவு செய்து பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு மனோதைரியம் ஒரு பக்கம் கூடிவிடும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கல்வி தரத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. ஞாபக சக்தி சிறப்பாக இருக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உணர்ச்சிகரமாக பேசி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். போராட்டம். பல நெருக்கடிகள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு பரிசுகளை கொடுப்பார்கள். உபரி பண வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். உணர்ச்சிகரமாக பேசி இன்று நீங்க காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திராடம். இன்று பொருள் வரவு சீராக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட வேண்டும். எது சரி எது தவறு என்று நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மன தெளிவும் ஏற்படக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக அணுகி எதிலும் ஈடுபடுவது வெற்றியை கொடுக்கும். மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள். இன்றைய வெற்றிக்கான சூழல் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடும். மன தெளிவும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிலர் உங்களுக்கு உதவுவது போல பாசாங்கு செய்வார்கள். அதனை நினைத்து ஏமாந்து விட வேண்டாம். சுய முயற்சியால் பணி நிறைவேறுங்க. தொழில் வியாபார வளர்ச்சி சுமாரான அளவில் இருக்கக்கூடும். பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. உணவுப் பொருட்களை நீங்கள் தரம் அறிந்து உண்ண வேண்டும். இன்று எந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் எச்சரிக்கை வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டும். நல்லது கெட்டதுகளில் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். வீண் அலைச்சல் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பிரச்சனைகள் வராமல் இன்று நீங்கள் எதிலும் ஈடுபட வேண்டும். பேசி எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் செயல்படுவது நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும். பொருள் வரவு கண்டிப்பாக உண்டாகுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்க கொடுங்க. அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இன்று பெண்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பெண்கள் எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். என்ன செய்யலாம் என்று குழம்பி போய் கொண்டிருப்பீர்கள். முன்கோபம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பில் மட்டும் அக்கறையுடன் இருக்க வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இன்று சுய முயற்சியால் வெற்றி இருக்கும். அதே போல பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று உங்களுக்கு அவ்வப்போது முன்கோபம் வெளிப்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சி சீராக இருக்க கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் குறித்து சில திட்டங்கள் மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டம் இன்று கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. இன்று யாரையும் இன்று குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு என்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. திருவோணம். தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள்.
நல்ல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். திட்டங்கள் ஓரளவு பலிக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. அவிட்டம் திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். சொந்த பந்த வருகை இருக்கக்கூடும். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். உங்களால் முடியும் பட்சத்தில் எதிலும் ஈடுபடுவது நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். டக்கென்று வரக்கூடிய மன கஷ்டம் உடல் நலனை பாதிக்கும். ஆகையால் தெளிவாக இருப்பது ரொம்ப நல்லது. முன்கூட்டியே எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. எது எப்படியோ என்று உங்களுக்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள் இன்று குணநல பண்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று குறிப்பிட்ட நேரத்தில் பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். யோகமான நல்ல பலனும் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சியும் திருவினையாக்கக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நல்ல செயல்கள் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மேம்படுத்தி கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள் எதையும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகளும் நிறைவேறக்கூடும். இன்று கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சமூக பொறுப்புகளையும் இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். உங்கள் செயல்திறனை கண்டு மற்றவர்கள் கண்டிப்பாக பாராட்ட கொடுங்க. புதியவர்கள் உங்களுக்கு நட்பாக கூடும். பணிகளையும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முடியும். முடியாத காரியம் கண்டிப்பாக முடிய கொடுங்க. இன்று புதிய பரிமாணம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தாராள பணவரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்கும். இன்று விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாக கொடுங்க. பணிகளையும் மிக விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலை இன்று நீங்கள் சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாகும். உடல் ஆரோக்கியம் கூட மேம்படும். இருந்தாலும் காரமான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அரசாங்கம் மூலம் நடைபெற காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல போடக்கூடிய விஷயங்களில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். என்று பெண்கள் தனவரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சுய முயற்சியால் முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாளாக இருக்கும். முகப்பொலிவு கூடிவிடும். வாங்க வேண்டிய பொருளையும் வாங்கிவிட முடியும். காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காது, நிம்மதி ஏற்படுத்தும். சிக்கல் இருந்தாலும் சரியாகிவிடக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும். என்று மாணவர்கள் எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். மாணவர்கள் இன்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று நீங்கள் சூட்சமங்களை உணர்ந்து கொள்வீர்கள். காரியங்களை அபாரமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. இன்று தொட்டக்குறை வெட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. இன்று நல்லதொரு பகுத்தறிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் மிகவும் பொறுப்பாக காணப்படுவீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். போராட்டாத்தி அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். என்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் இன்று புத்தி தெளிவுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யாரும் மனதையும் கோணாமல் இன்று நீங்க
மற்றவருக்கு அன்பு செலுத்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மீனம் ராசினியர்கள், இன்று மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடும். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பாங்குடன் செயல்படுவீர்கள். முக்கிய பணி கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு முறைக்கு இருமுறை எதிலும் யோசித்து ஈடுபடுவது நல்லது. சில பணிகளை நீங்க ரொம்ப அவசரமாக செய்ய வேண்டியிருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வியாபார நோக்குடன் சில விஷயங்களை நீங்க எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்வதனால் உடல் பலம் பெறும். இன்று தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெறக்கூடும். எதிர்பார்த்த ஆர்டர்களும் வந்து சேரும். அரசு மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுங்க. வேண்டிய காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடையக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. சக நண்பர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. சிக்கன நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் வெளிப்பட கொடுங்க. கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியுங்க. கோபம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். பாடங்களில் கவனம் செலுத்துவீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். லட்சிய நோக்கோடு கல்வியும் அமைந்துவிடக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். மதிநுட்பத்தால் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. இன்று உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி. நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. ரேவதி. தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. சுகபோக வாழ்க்கையும் அமைந்துவிடக் கொடுங்க. பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை திறனும் மிதந்து காணப்பட கொடுங்க. விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கும் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.